மக்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரூம் கிளீனிங் வீடியோ தான். இன்றைக்கி வந்து தியரி எக்ஸாம் முடிச்சு ஃபஸ்ட்டு சண்டே. என் ரூமை பார்த்தீங்கன்னா செம்ம கேவலமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இருங்க, நான் உங்களுக்கு பின்னாடி போயிட்டு காமிங்க. இதுதான் என் ரூமு. எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு காரணம் வந்து எக்ஸாம் டைமுன்ட்டு நானும் அப்படியே க்ளீன் பண்ணாமல் இது பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரூம் க்ளீன் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எப்படியாச்சும் ஓரளவுக்காச்சும் கொஞ்சமாச்சும். இப்போ வந்து இடமே இல்லை, லிட்ரலாக இடமே இல்லை. இது ஒரு சிங்கிள் ரூமு, ஆனால் இடமே இல்லை. பெட்டில் மட்டும் தான் இடம் இருக்காங்க. இன்றைக்கி ரூமை வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு இந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து துவைச்சி காய போட்ட துணியை தான் இன்னும் மடித்து வைப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப இடம். அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே அடுத்து அந்த சேரில் எல்லாமே துவைச்ச துணி தான் நான் ஃபுல்லாக இருக்குது. அதை இது பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டு தூக்கி வெளில மடக்கி வச்சிட்டாலே பாதி இடம் இதாகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து துவைச்ச துணியை ஃபுல்லாக மடித்து வச்சுருவோம். நம்ம போய் வெளில வச்சுருவோம். அப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாதி இடம் தீர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி இடம் தீர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து அந்த சேரில் ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது. அதை மட்டும் மடித்து வச்சுட்டு நம்ம போய் ஒரு மாதம் 2 வீக்ஸாக துணியே போடல வாஷிங் மிஷினில். போய் இது அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இந்த பெட்ஷீட்டு பில்லோ கவர் இருக்குது, அது 2 எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டுலான் இருக்கேன். நான் அப்படியே காமிக்கிறேன். அதில் இந்த இது தான் ஒரு டப் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அப்படியே போகிறேன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போகிறேன். இதுதான் எங்களோட வாஷிங் மிஷின். இதுதான் எங்களோட வாஷிங் மிஷின். ஃபுல்லாக போட்டேன். இப்போ வந்து மூடிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டா அது வந்து எவ்வளோ டைம் ஆகும்னு காமிக்கும். ஒரு 20 செகண்ட்ஸில் காமிக்கும். தூசியாக இருக்குது. யாருமே எக்ஸாம் டைம்னால யூஸ் பண்ணல போல. செம தூசியாக இருக்குது. இந்த பட்டனே அமுக்காம வச்சுருந்தேன் எவ்வளோ நேரம். அதான் இப்போ சுத்தம் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டுருக்கு டைம். நம்ம 45 மினிட்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்குலாம் இல்லை. ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு அழுக்கு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ நான் எதிலிருந்து ஆரம்பிக்கனே எனக்கு தெரில. பேசாமல் அந்த இடத்த க்ளீன் பண்ணோன்னா அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அங்கே ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே இந்த டேபிள் மற்ற டேபிள்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுவோம். மாஸ்க் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கேன். டஸ்ட் அலர்ஜி இருக்கா. மக்களே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஆனால் செம்ம குப்பையாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஹவுஸ் கீப்பிங் வந்து க்ளீன் பண்ணல. அதுக்கு அவங்க ஈவினிங் கிட்ட தான் வருவாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கேன். அந்த இடத்த மொத்தமாக க்ளீன் பண்ணணும். அதாவது இது பண்ணணும். அடுத்து மீதி குப்பையெல்லாம் தொடச்சிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ போய் நான் போட்ட துணியை எடுத்துகிட்டு 1 ஹவருக்கு மேலே இருக்கும். எப்போ 9:30க்கு ஆரம்பித்தேன். இப்போ மணி என்னென்னா வந்து 12:30. அதாவது 10க்கு ஆரம்பித்தாலும் 11, 12, 2.5 மணி நேரமாக க்ளீன் பண்ணிருக்கேன். இன்னும் முடியலை. எடுத்துட்டு போய் துணியை காய போட்டுட்டு அதுக்கடுத்து குளிச்சுட்டு செம்ம அழுக்காக இருக்குது. ஒரு மாதிரி டயர்டாக வருது. குளிச்சுட்டு மதியம் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து தூங்கலான்னு இருக்கேன்.
இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். மணி 2:30 ஆகுது. குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி பிரியாணி சாப்பிட்டதில்ல அப்படியே தூக்கமாக வருது. ஆனால் தூங்கிட்டேன்னா ஹவுஸ் கீப்பிங் வரமாட்டாங்க. ஏன்னா வரதை நம்மளுக்கு தெரியாது, கூப்பிட்டா தான் வந்து இது பண்ணுவாங்க. அதான் இப்போ அப்படியே சரி படுக்கிறேன், தூங்கிட்டா அப்படியே தூங்குறேன். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஒரு 70% க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று வருவாங்க. நேற்று வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, தொடச்சிட்டாங்க, தூவிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நேற்று எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. இதுக்கடுத்து இதெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பெட்டில் வந்து இப்போ வந்து பெட் கவர் போட்டுட்டு பில்லோ கவர் போட்டுட்டு அவ்வளோதான். பெட் கவர் பில்லோ கவர் போட்டுட்டு இன்னும் ஆனால் கொஞ்சம் அந்த டேபிள்லாம் ஒழுங்காக இது பண்ணல. ஏன்னா இதெல்லாம் மாற்றி வைக்கணும், இதை அங்கே வைக்கணும், அது மாதிரி மாற்றி வைக்கிற இடத்துலாம் இருக்குது. நான் இப்போ வந்து பெட் கவர் போட போகிறேன். ரூம் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. பெட்ஷீட்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அங்கே பெட் கவர் போட்டாச்சு, இதுவும் மடித்து வச்சாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ரூமு. நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கப்போர்டு இருக்குல்ல, கப்போர்டு வந்து தான் உள்ளே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மடிக்காமல் இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது உள்ளே கப்போர்டு. அடுத்து வந்து அவ்வளோதான், ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே.